warm welcome to our chief guest, Mr. K. Karthik, founder and partner of Surabhi Bullion and Surabhi Jewelry. And eminent guest, my dear friend Karthik. Karthik Pitsoluna is I know him from scratch because he was my batchmate in school. Apart from that, I know where he started and now where he is. More better things is he tries to find more entrepreneurial skills in a lot of people and has made a lot of entrepreneurs in his not only in his community in general in Coimbatore. So please make his presence very opportunistic to you. Immense pleasure to introduce our chief guest, Mr. K. Karthik. Good morning all. அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் முன் நிற்பதற்கு நான் ரொம்ப பெருமை அடைகின்றேன். ஏன்னா நான் தேசப்பற்று எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. 2048 வந்து நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னா அது தட் இஸ் நாட் அல்காரிதம். உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறோம் 2048 வந்து நாங்கள் வந்து நம்பர் 1 எக்கானமி நம்ம இந்தியா வருங்கிறது. ஸோ மொத்த எக்கானமி முன்னாடி நான் நின்று பேசிகிட்டு இருக்கேங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்யூச்சர் எக்கானமியை நீங்கள் தான். அதாவது இந்த ஸ்டேஜில் வந்து பிரின்சிபல் மேடம், ட்ரஸ்டி அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி சங்கரா காலேஜ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு வியாபாரியை அழைச்சி ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸும் ஒரு வாழ்க்கை நெறி நான் என்ன பயன்படுத்தினேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அழைச்சதுக்கு மிக்க நன்றி. நான் லைஃப்பில் வந்து 10th மட்டும்தான் நான் படித்தேன் நான். பட் ஐ நெவர் ஃபெல்ட் கில்ட்டி. பட் நான் என் தம்பி MBA படிக்க வச்சேன் நான். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு ஆற்றிய ஒரு நல்ல ஒரு செயல். இன்றைக்கி வந்து இத்தனை MBA ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னோடய தம்பி தான். அதாவது வந்து அந்த சினிமாவில் தான் வந்து இது படிக்காத மேதை, பெரிய ஆளாகிறதுக்கு படிப்பு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நம்பாதீங்க, சரிங்களா? நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா படித்த மேதை ஒரு MBA என் கூட இருந்தனால தான் நான் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிறேன் நான். ஸோ வந்து எந்த படமோ எந்த ஃபிலிமோ இல்லை நாடகங்களை பார்த்து படிப்பெல்லாம் ஒரு செகண்டரி நினச்சி எங்கேயுமே செட்பேக் ஆகிடாதீங்க. படிப்பு மட்டும்தான் லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இங்கே நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெறி இருக்குது எல்லாத்துக்குமே, சரிங்களா? என்னடா வந்திருக்கிறான், ஏதாவது சொல்லுவானா, என்ன சொல்ல போகிறான், குரூப்பில் போட்டிருக்காங்க, பிரின்சிபல் மேடம் கூப்பிட்ருக்காங்க, இவனை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே, இவன் சொல்லி நான் என்ன புரிஞ்சு என்ன எனக்கு இந்த மீட்டிங் வேறு 2 hours வரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பற்றி 2 விஷயம் பேசணும். நம்ம இன்னும் பொழப்பே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பற்றி வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த செஷன் மட்டும் வெளியே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மிருகம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், என்னாலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன். இந்த மீட்டிங் முடியும் போது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் டேக்அவே இருந்திருக்கணும். அந்த டேக்அவே இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எனக்கு டெலிவரி பண்ண தெரியும். ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் அது வந்து அந்த எனர்ஜி கொடுத்து கேளுங்க, சரிங்களா? கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நல்ல ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை. நீங்கள் வந்து இந்த காலேஜுக்கு நீங்கள் ஒரு பெருமை சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் MBA முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஆண்டர்ப்ரனராக வெளியே போகணும். ஒரு ப்ரொஃபஷனலாக போனீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் அந்த குவாலிட்டி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வேலிடேஷனாக இருக்கணும். ஒரு 10ஓட 11 இல்லாமல் 2008 2009 ஒரு ஆசை எனக்கு ஒரு பெரிய டேக்ஸ் பேராக நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அடைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 7 digit டேக்ஸ் நாங்கள் பே பண்ணிட்டோம். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஃபியூச்சர் 300 எக்கானமி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படியே பார்க்குறேன் நான், சரிங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கி டெய்லியுமே தேடுதல் இருக்கணும். இந்த மீட்டிங்கில் வந்து நான் ஒரு 2 hours பேசுவேன், பிரபா 1 hour பேசுவேன், அப்படி மேடம் வந்து 1 hour பேசுவாங்க, எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்மால் டாட் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும். அந்த டாட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். டெய்லியுமே தேடுதல் இருக்கணும்.
இந்த தேடுதல் தான் இந்த மீட்டிங்கோட நம்மளோட சாராம்சம். இன்னைக்கோட தேடுதல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி கொண்டு போகுங்கிறது எனக்கு கான்ஃபிடன்ட் தெரியும். கண்டிப்பாக நான் வந்து ஒரு 20 வருஷம் கழித்து எங்கேயாச்சும் உங்களை பார்ப்பேன். நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து நீங்கள் எங்ககிட்ட பேசணும், சார் அண்ணா அந்த மீட்டிங்கில் உங்களை பார்த்தேன், நான் அந்த ட்ராப் வந்து எனக்கு அங்கே தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன 11 மணிக்கே தூங்குறீங்க? ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? தூக்கம் வருதுண்ணா. சின்ன ஒரு என்னோட மென்டார் ஒருத்தர் சொன்னார், வியாபாரம் தோற்பதில்லை, வியாபாரிகள் தான் தோற்கிறார்கள். புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் வந்து எந்த பிஸ்னஸுமே ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது. ஆண்டர்பிரனர் தான் ஃபெயிலியர் ஆகிறான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய ஃபெயிலியர் பீப்புளையும் பார்த்துருக்கிறேன், நிறையா பீப்புள் இம்ப்ரூவ் பண்ண பீப்புளும் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு காரணம் யார்? ஆண்டர்பிரனர் நம்ம தான். சரிங்களா? ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துறையிலுமே வந்து எல்லா துறையும் சிறந்த துறை தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு செருப்பு தைக்கிறதுலேருந்து, செருப்பு மேனுஃபேக்சரிங்லேருந்து, ஒரு தண்ணி பாட்டில் மேனுஃபேக்சரிங்லேருந்து, ஒரு கொக்கோகோலா மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே நல்ல பிஸ்னஸ் தான். நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. சரிங்களா? சரி, கூட்டத்தில் நம்ம இந்த மீட்டிங்கில் இருக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து கோடிகள் சம்பாதிக்க கிடையாது. அப்புறம் நான் எதுவும் சம்பாதிக்கலாம்னு அவசரம் கிடையாது. சரியா? 100 rupees ஃபஸ்ட் சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம இலக்காக இருக்கணும். கோடிகள் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 100 rupees சம்பாதிக்கிறது ஈஸி. அந்த 100 மாலிக்யூல் 100 பக்கத்தில் 0 போகிறது ஒன்றும் ஈஸி, 1000 பக்கத்தில் 0 போகிறது ஒன்றும் ஈஸி, அது பக்கத்தில் 0 போகிறது ஒன்றும் ஈஸி. ஃபஸ்ட்டு 100 rupees சம்பாதிக்கிறது தான் நம்ம இலக்காக இருக்கணும். எடுத்தோடனே வந்து இருக்கிற போட்டு பறக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுங்க, பட் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு ஆசைப்படுறது வந்து ஒரு கோடி ரூபா வந்தால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஒரு 5 கோடி சம்பாரிச்சிட்டா எனக்கு ஒரு வில்லா, ஒரு 2 கோடி சம்பாரிச்சிட்டா ஒரு ஜுவல்லரி பேக்கப்பு, ஒரு 2 கோடி சம்பாரிச்சா ஒரு FD. இது ஜென்ரலாக எல்லாருமே ஆசைப்படுறது இல்லை. பட் ஆனால் அந்த கனவு உலகத்தில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 1 கோடி எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கணும் தவிர்த்து 1 கோடி வந்தால் எப்படி செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு வந்து 1 crore எப்படி சம்பாதிக்கலாம், 50 lakhs எப்படி சம்பாதிக்கலாம், அதுதான் அவங்க நோக்கமாக இருக்கணும் தவிர்த்து கனவுல போய் வாழ்ந்துடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ஐயோ அவன் அப்படி இருக்கிறான், எதிர்த்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் அப்படி இருக்கான், அவன்கிட்ட 2 கார் இருக்குது, 3 கார் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் டைம் வந்து அதிலேயே போயிடும். ஒரு சின்ன ஒரு சென்சஸ் மாதிரி நினைக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம 60,000 விஷயம் யோசிப்போம். 60,000 விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்திங்கன்னா 1% தான். ஒரு 6 விஷயங்களோ ஒரு 10 விஷயங்கள் தான் நம்மளால் வந்து மனதில் இருக்கும். அப்போ நம்ம எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம்? போராடுங்க, பட் வந்து எல்லா விஷயத்துக்கும் போராடுவீங்க. நம்மளால் வந்து எல்லா விஷயங்களும் முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் செய்ய முடியும். உங்களையே போட்டு நீங்கள் வந்து அணைத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் லைஃப்பில். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்ங்கிறது நான் ஒரு கம்பேர் பண்ணுறேன். IAS, IPS, IRS இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க வந்து எத்தனை ரவுண்ட் அட்டன் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், சிக்ஸ்த் ரவுண்ட், செவன்த் ரவுண்ட், 8 ரவுண்டெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 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 குழந்தைங்க வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம ஜெயிக்கணுங்கிறது நடக்காத விஷயம். ஃபஸ்ட் ரவுண்டில் யாராச்சும் ஜெயித்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லக்கு தான். ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எடுத்துக்கோங்களேன், என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் நான் ஜெயிச்சேன்னா இட்ஸ் பிகாஸ் லக். நான் ஜெயிக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கல. நான் இந்த ஸ்டேர் கேஸ் போகும்போது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பேர் என்ன, ஒரு ஸ்டீவ், ஓகே, அவரை பற்றி ஒரு படம் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? எதுவுமே வந்து எளிதாக ஏதாவது வந்ததுன்னா அது நமக்கு ஒட்டாது. அதுதான் இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் விக்ட்ரி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா லக் இருக்குங்கிற அவசியமே கிடையாது. பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு அவசியமே கிடையாது. உழைப்பு மட்டும்தான். உழைப்போட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா நம்ம பார்க்கணும். அது நம்ம எத்தனை ரவுண்டில் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஜெயிக்கணுங்கிற நெசிட்டியும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு லேட்டாக ஜெயிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்டுருவீங்க. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, தேர்ட் ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருப்பீங்க.
டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது எங்கேயுமே. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சகோதரர்கள், ஒரு 8 வயசு ஒரு இளைய சகோதரன், முதிய சகோதரன் வயசு வந்து சம்வாட் ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கும். அவங்க அம்மா வந்து ஒரு விவசாயி. அந்த அந்த ஒரு ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி அங்கே ஒன்றும் பெரிய ஒரு ஸ்கோப்பே இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரியோ வீடோ ஏதோ எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு மரம் வெட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து 2 சகோதரரை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரன், முதியவன், அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெஃப்டியாக இருப்பான். அவன் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். சரிங்களா? அங்கே ஹெல்ப் பண்ணுற கூட வந்து யாருமே கிடையாது. ஆனால் அந்த சின்ன பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த சின்ன பையன் வந்து அந்த பெரிய பையனை லிஃப்ட் பண்ணிடுறான். அங்கே இருக்கிற கயிறை போட்டு லிஃப்ட் பண்ணிடுறான். திருப்பி அந்த அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க, இந்த விஷயத்த சொல்கிறாங்க. யாருமே நம்பலை. எப்படி வந்து அந்த பையனை லிஃப்ட் பண்ண முடியும், எப்படி வந்து அந்த பையனை லிஃப்ட் ஆனா, வெளியே லிஃப்ட் ஆனா, எப்படி வந்து அந்த பலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பட் அதெல்லாம் ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்புறாரு. ஓகே, ஏதோ ஒரு சக்தி இருக்கும் போல தெரியுது, அதனால் வந்து அந்த பையன் இழுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன். யாராச்சும் சொல்லுங்கள், எப்படி அந்த பையன் இழுத்தான்னு மட்டும் சொல்லுங்கள். பர்ஃபெக்ட். அதாவது அந்த இடத்துல டீமோட்டிவேட் பண்ணுறக்கு ஆள் கிடையாது, அதனால இழுத்துட்டான். இதை நம்ம என்ன செய்வோம்? டே மாப்பிள்ள உன்னால் முடியாதுடா, போகாதடா, நம்ம என்ன செய்வோம்? விட்டுருவோம். அங்கே டீமோட்டிவேட் பண்ணுறக்கு ஆள் இல்லைனால வந்து அந்த பையன் இழுத்துட்டான். சாதாரண விஷயம் தான், அது இழுக்கிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் தான், நமக்கு தெரியல. நம்ம எப்போவுமே பாதி நேரத்தில் வந்து டீமோட்டிவேட் பண்ணியே நம்ம அழிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும், டீமோட்டிவேட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். அதுதான் லைஃப் ஆக்சுவலி. பாசிட்டிவ்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இனிவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸா? நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பாசிட்டிவ் அப்படின்னு என்னன்னா, எனி ஐடியா? என்னம்மா? ஓகே, சரி. அப்படி பார்த்தா ஒரு ரேஸ் இருக்கு, அத்லெட்டிக், உசைன் போல்ட் 7 பேர் ஓடுறாங்க. உசைன் போல்ட்டுக்கும் அந்த 7ஆவதாக வரவனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா, செகண்ட்ஸ் டிவைட் பை 10. ஓகே, அப்போ 7ஆவது வந்தவனுக்கு பாசிட்டிவ் கிடையாதா? அவர் மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்தாரா? என்னம்மா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓடுறான், அவனே பதில் சொல்லிட்டு இருக்கிறான் தம்பி. அப்படின்னா இட் வில் நாட் கிவ் கேரண்டி சக்சஸ். ஓகே, பாசிட்டிவ் வில் நாட் கிவ் கேரண்டி சக்சஸ், பட் நெகட்டிவ் வில் கிவ் கேரண்டி ஃபெயிலியர். ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக இருந்து அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் உங்களோட இலக்கு. அதனால தான் எப்போயும் பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மிஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்களே, பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, பாசிட்டிவாக இருக்க சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ரேஸில் இருப்பீங்க. நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரேஸில் வெளியே வந்துடுவீங்க. சிம்பிள், சரியா? அதனால் எப்போவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவிட்டிங்கிறது வந்து உடம்புலேருந்து எடுத்துருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த உடம்புல நெகட்டிவிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ், அந்த ஆண்டவனோட ஆசை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள நெகட்டிவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவனுக்கே போர் அடிச்சோம். என்னடா இவன் எந்நேரம் நெகட்டிவாக இருக்கிற, அப்படி நம்ம வேறு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி. சரியா? 2014 பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்க தெரியுமா? 2014 ஆஸ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் எல்லாம் வந்து அது அவுட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வெறும் 300 ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்திருக்கு, ஒன்லி 300 2014. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,48,000 ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. இட் மேட் பி ஒரு ஸ்மால், ஒரு கோலி சோடா கடை இருக்கட்டும், ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன விஷயம். 1,46,000 ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இருக்குது. 300 எங்கே இருக்குது? 1,46,000 எங்கே இருக்குது? இதோட மல்டிப்ளை தான் அந்த அல்காரிதம் கணக்கு போட்டு நம்ம பிரதம மந்திரி சொல்கிறாரு 2046 இந்தியா வளர்ச்சி நாடாகும். ஸோ இந்தியா வந்து ஃபஸ்ட் எக்கானமியாக வரக்கு இங்கே இருக்கிற 300 பேரில் 299 பேருமே வந்து ஒரு காரணமாக இருக்கணும். அதாவது வந்து காரில் போகணும், வீக்லி நான் ஹோட்டல் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் போகணும், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் போய் எங்கேயும் மாட்டிடாதீங்க.
அந்த ஃபேண்டசி வேர்ல்டு தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் எனிமி. நம்மளை வந்து ஒரு ஸ்டெப்பு நகர்த்தாமல் நம்மளை அங்கேயே பிளாக் பண்ணிடும். நம்ம வந்து இலக்கு வந்து நம்ம இலக்கு என்னன்னு வச்சுருக்கோம், ஒரு நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வரணும், நமக்குன்னு ஒரு நேம் வரணும், நமக்குன்னு ஒரு பிராண்டு வரணும். இது இத்தனை வர வரைக்கும் கடுமையாக உழைக்கணும். இதெல்லாம் நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். யாரும் நம்மளால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டிடுவோம். நம்ம போய் இந்த சினிமா போகிறது தப்பு சொல்ல கிடையாது, ஏதோ ஒரு அக்கேஷனலாக போகலாம், ஹோட்டல் போகிறது வந்து அக்கேஷனாக போகலாம். ஒரு 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 ரொட்டீனாக வச்சுக்காதீங்க. ரொட்டீனாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மத்தியானம் லஞ்ச், மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரமான ஒரு பார்ட்டி, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும். செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அஸ்திரமே. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவலே போக முடியாது. உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவல் கம்பெனி வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இன்டலெக்சுவல் கம்பெனி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து க்ரோ ஆகும். அந்த இன்டலெக்சுவல் கம்பெனி நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கீங்க, அதிகபட்சம் மாமா மாப்பிள்ளை மச்சான் இந்த சமையல் அந்த சமையல் தான் பேசுவீங்க. ஒரு இன்டலெக்சுவல் கம்பெனின்ட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து அரசியல் பேசுவீங்க, ஜியாகிரஃபி பேசுவீங்க, பார்டர்ஸ் பற்றி பேசுவீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுவீங்க, எக்கானமி பற்றி பேசுவீங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எவ்ரி ஒன் சூஸ் ஒன் இன்டலெக்சுவல் கம்பெனி. வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் செலிப்ரேட் பண்ணணும். டெய்லி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் க்ரோத் என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு ஸ்மால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆவீங்க. தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போகாமல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்கில்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சரியா? இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு காமன் சென்ஸோடு இருந்தால் போதும். ஸ்கில் பீப்புள் நான் ஹையர் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? நான் வந்து ஒருவேளை நான் 10th படித்தனால வந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு ஐ வில் நாட் வேஸ்ட் மச் டைம் ஆன் டெவலப்பிங் மை ஓன் ஸ்கில்ஸ் பிகாஸ் ஐ கேன் ஹையர் பீப்புள். இப்போ ஸ்கில்ஃபுல்லாக ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் சம்பளம் கொடுத்து நமக்கு கிடைச்சிடும். இன்டெலிஜென்ட்டாக ஒரு 10 பேர் கிடைச்சி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் காமன் சென்ஸோடு தான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஷார்ட்டேஜ் பீப்புள். அந்த காமன் சென்ஸை டெவலப் பண்ணாலே போதும், நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம். அந்த காமன் சென்ஸ் வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஃபிட்னஸ், யோகா, எக்ஸசைஸ், அமைதி, இந்த சைலண்ட்டாக எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பர்சனலாக நல்லா க்ரோ ஆவீங்க. ஃபியருங்கிறது இந்த டாபிக் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, சம் எமோஷனல் திங். ஃபியர் பற்றி நான் சொல்கிறேன். ஹலோ, ஃபியர் அப்படிங்கிறது வந்துன்னா நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஃபியர் டெய்லியுமே இருக்கும். எனக்கும் தான் இருக்குது. நீ காலைல கூட நான் பயந்துட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃபியர் பயம் இருக்கும். லைஃப்பில் க்ரோ ஆகிறோம், அந்த ஃபியர் இருக்கும். எல்லாமே ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை கொண்டு போய் உடனே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபியரை போய் நீங்கள் உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களும் ஃபியர் ஆயிடுவாங்க. அந்த ஃபியர் என்ன ஆகும்னா உங்கள் க்ரோத் வந்து கம்மி பண்ணிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபியரை டைல்யூட் பண்ணணும். அந்த ஃபியரை டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸோடு நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஷோல்டர் மேலே கை தட்டுவாங்க. ஓகேம்மா, டோன்ட் வரி, வி ஆல் தேர். ஒரு அம்மா விட ஒரு பவர்ஃபுல் பர்சன் யார் இருக்கான்னு சொல்லி உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து நான் 1930s 40s போகிறேன். நான் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் தான் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். நிறைய பேர் தெரியாது, எந்த புத்தகத்துலேயும் வரல. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 2-3 ஒரு டீம் இருந்துச்சு. போர் வீரர்கள், அதாவது வந்து படை தளபதிகள். பெண்கள் படை தனியாக ஒரு கூட்டம், ஆண்கள் படைன்னு சொல்லி ஒரு கூட்டம், பாலகர் படைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா பாலகர் படைகள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 600 குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க. 10 வயசு, 12 வயசு, 13 வயசுக்குள்ள. மிலிட்ரி அந்த காலத்தில் வந்து நமக்கு கொச்சப்படுத்திருப்பாங்க, என்னென்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க தான் வந்து நிஜம் தேசப்பற்றுள்ள. அதாவது எங்கெல்லாம் ஆங்கில டேங்கர்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த குழந்தைங்க போய் மறைஞ்சு நின்று அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பாம்பை வச்சு அந்த ஒயரை இழுத்து பற்ற வச்சுட்டு சேஃப்டியாக வரணும். இல்லை எத்தனை குழந்தைங்க உயிரிழந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டோட தாய் பலத்தை சொல்கிறோம் பாருங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அந்த தாய் சொல்கிற அப்படி, என் குழந்தைய அனுப்புகிறேன், என் பொண்ணு அனுப்புகிறேன், என் பையனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை குழந்தைங்களை அனுப்பிச்ச தாய் நம்ம நாட்டோட அந்த ரத்தம். அந்த தாய் உங்களை காப்பாற்ற மாட்டாங்களா?
உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா? உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் அம்மா மாதிரி யாருனாலையும் முடியாது. கரெக்டா? அப்போ நீங்கள் அந்த மோட்டிவேஷன் வாங்குறதுக்கு நீங்கள் போய் உங்கள் பயத்தை அப்படியே கொட்டக்கூடாது. உங்கள் பயத்தை டைல்யூட் பண்ணணும். அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கேம்மா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறேம்மா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கண்ணா இருக்கிறேன், நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். எங்கேம்மா போக இருப்பா? ராகுல் டிராவிட் யாருக்கெல்லாம் தெரியும்? நிறைய பேர் எல்லாம் தெரியுமில்ல. அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாரு, மொத்தம் 600 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கிறாரு. ஹி ஃபெயில் டு கிராஸ் 50 runs in 400 innings. நம்ம ராகுல் டிராவிட் வந்து ஒரு வால் ஆஃப் த கிரிக்கெட் சொல்கிறோம், ஒரு மென்டாருங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஹட் ஃபெயில் டு கிராஸ் 50 runs in 400 innings. அவர் 50 அடிச்சது பார்த்தீங்கன்னா, டிராவிட் அடிச்சது பார்த்தீங்கன்னா வெறும் 130 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்கிறார். மொத்தம் 400 மேட்ச்சில் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ ஃபெயிலியர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் த சக்ஸஸ். புரிஞ்சுதா? கிளாப் அடிங்கம்மா, எனக்கு போட்டிக்கு இல்லை. நினைச்சே பார்க்காதீங்க. Don't worry about failure. Failure is a process. Failure is the process of success. Failure is the first step of success. Failure is the next step of success. The next might be third step, fourth step, fifth step. Don't worry. நீ எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிறீங்கன்னு பார்க்காதீங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகுங்க. ஓகே, அதனால் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து we are not playing 2020. ஓகே, 2020 தான் வந்து ஃபெயிலியரு சக்ஸஸ்ஸு ஒரு மேஜிக் இருக்குது. வி ஆர் பிளேயிங் டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் மேட்ச்சில் யூ ஹேவ் செகண்ட் இன்னிங்ஸ். ஓகே, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேட் பண்ணி போயிட்டீங்கன்னா யூ ஹேவ் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ வி ஆர் பிளேயிங் டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் மேட்ச்ங்கிறது வந்து இட் ஹேஸ் அ ப்ராசஸ், இட் ஹேஸ் அ பேஷன்ஸ், இட் ஹேஸ் அ டைம், இட் ஹேஸ் அ எனர்ஜி, எல்லாமே இருக்குது. லைஃப் வந்து நம்ம 2020 பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நம்ம வந்து ரஜினிகாந்த் கிடையாது, ஒரே ஒரு பாட்டு கேட்டு லைஃப் மாத்திருக்கு. பாட்டு வேணால் கேட்கலாம், ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் நடக்காது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ மணி கால்ட் ஈஸி மணி. இன்றைக்கி வந்து ஈஸி மணிங்கிறதே கிடையாது. அது காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி மணி இன்னைக்கு கிடையாது. எனி ஒன் கேன் டெல் ஈஸி மணி. ஏன் ஈஸி மணி இல்லை? ஒரு பீரியடில் ஒரு 10% மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. 90% பீப்புள் வந்து எம்ப்ளாயே இருந்தாங்க. 10 ஓனர் இருந்தாங்க, 90 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து 70% பேர் ஓனர் ஆகிட்டாங்க, 30% எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ அதனால் ஆர்கானிக்காக வந்து எல்லாருமே க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 6%, 7% இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் யூ ஆர் நவ் லெஸர் தென் 4, 3.9 இந்த மாதிரி இருக்கும். இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுக்கு என்ன காரணம்? எல்லாருமே க்ரோ ஆகும், எல்லாருமே மெதுவாக க்ரோ ஆகும். இது கரெக்டு தானே? இது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல? ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் க்ரோ ஆவாங்க, ஃப்ளரிஷாக. மீதி 10% பேர் கிவராக இருப்பாங்க, 90% பேர் டேக்கராக இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. 60% பீப்புள் வந்து கிவராக இருக்கிறாங்க, 40% டேக்கராக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான். ஸோ அதனால் வந்து எக்கானமி டவுன் அப்படிங்கிற மைண்டில் எடுத்துருங்க. பர்ஃபார்மிங் எக்கானமி நம்ம தான், அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு கிளாப் அடிக்கணும். We are born in the best country. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு அரவணைப்பு இருக்கிற நாடு வந்து எங்கேயுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கே ப்ளஸ் பண்ணணும், நம்ம வந்து சந்தோஷப்படணும். அதுக்கு போட்டு நம்ம போய் நான் ஃபாரினில் போகிறேன், எனக்கு ஒரு $1,000 சேர்த்து கிடைக்குது, $2,000 சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்லி டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். சரிங்களா? இன்றைக்கி வந்து சந்தர்ப்பம் வருது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து சம்பாதிக்கிற மாதிரி இந்தியா க்ரோ ஆகும். அதனால் வந்து நாங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க. பல நாள் ஸ்ட்ரகிள், அதாவது டெய்லியுமே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கலாம். திடீர்னு வந்து ஒரு மேஜிக் நடக்கும் நைட்டில், ஓவர் நைட்டில் வந்து மேஜிக் நடக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் நீங்கள் விஷனில் மாறல, நேர்மையாக இருக்கீங்க, டிசிப்ளினாக இருக்கீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணல, டேக்ஸ் நீங்கள் ஏமாற்ற கிடையாது, கொடுக்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்ற கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எங்கேயுமே வந்து டைவர்ட் ஆகாதீங்க. எவ்ரி டே யூ ஸ்ட்ரகிள், டோன்ட் வரி. பட் எனி ஓவர் நைட் திங்ஸ் வில் சேஞ்ச். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். கண்டிப்பாக அந்த விஷன் வெளியே வராதிங்க. அந்த விஷன்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் இருந்தீங்கனாலே போதும். உங்கள் வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து யாருனாலும் அந்த ஆண்டவன் நினச்சி தடுக்க முடியாது.
நான் வந்து கடுமையாக 20 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். சபரிமலை யாத்திரை மாதிரி அத்தனை 40 கிலோமீட்டர் அப்படியே மெதுவாக கல் முள் காலுக்கு மெத்தை சாமி ஐயப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி நான் க்ரோ ஆகி நான் வந்து ஒரு 2 கோடி டேக்ஸ் கட்டுறேன். ஒரு 5 கோடிக்கு நான் 2 கோடி டேக்ஸ் கட்டி வருஷத்துக்கு நான் 3 கோடி மிச்சம் வைக்கிறேன். என்னோட 10 வருஷம் ஜெர்னியில் நான் ஒரு 50 கோடி நான் சம்பாதிக்கிறேன். திஸ் இஸ் மை நெட் க்ரோத். ஓகே, இப்போ அந்த 3 பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து நெட் வர்த்துன்னு வச்சுக்கிறாங்க. சரியா? அந்த 3 பிள்ளைகளுக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆளுக்கு வந்து 20 ஏக்கரா பூமி வாங்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம நேரத்துக்கு அங்கே ஏர்போர்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே சேர்ந்து 150 கோடிக்கு வந்து அதிபதி ஆயிடுவாங்க. அவங்க பெருசா நான் பெருசா இருக்கிறாரு. சாக்கேத் பாரத் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த சங்கரா காலேஜ் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியே இருந்துச்சு அப்படின்னா இதோட நெட் ஒர்த் வந்து 550 கோடி. சரிங்களா? அவர் பார்க்குற நெட் க்ரோத்துங்கிறது நீங்கள் தான். இன்னைக்கு வந்து எவ்ரி இயர் 2000 குழந்தை இங்கே வந்து படிச்சுட்டு இந்த 2000 குழந்தை எக்கானமியாக வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க ரசிக்கிறாங்க. அப்போது நெட் க்ரோத் தானே பெருசு. அவர்னால வந்து இன்னைக்கு 500 கோடி வந்து சம்பாதிக்கணுமே எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் பார்க்குறது நெட் க்ரோத். இங்கே இந்த குழந்தைங்க வந்து வளரணும், இங்கே 2000 குழந்தைங்க எவ்ரி இயர் வளரணுங்கிறத யோசிக்கிறாங்க. அந்த மனசு தான் நெட் க்ரோத். ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ், FORS கிடையாது, ஃபோர்ஸ். 4 பேர் இருக்க தெரியுமா? ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ்னா யாரு? சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த பக்தி மார்க்கத்தை வந்து 6th செஞ்சுரியில் வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு சீடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சுரி கூட இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்காச்சு அது இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஆணிவரை போட்டால் மட்டும்தான் இந்த நெட் க்ரோத்துங்கிறது வந்து மல்டிபிளாக மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியாக மாறும். அப்படின்னா எந்த விஷயத்துக்கு எக்ஸிட்டுக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு வேண்டி எப்பவுமே பயப்படவே கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ப்ராசஸ் டைம், அதாவது அதுக்குன்னு ஒரு 1000 days வந்து ஒரு வேல்யூ தரலாம், ஒரு 1000 நாள் தரலாம். 1000 நாளுங்கிறது வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 daysங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் 1000 நாள் நீங்கள் கொடுத்து அதில் க்ரோ ஆகாட்டி நீங்கள் எக்ஸிட் பண்ணணும், அந்த இடத்துல வெளியே வரணும். நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து தப்பு சொல்லுவான், எங்கள் சித்தி தப்பாக சொல்லுவாங்க, எங்கள் மாமா தப்பு சொல்லுவாங்க அப்படிலாம் பயப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டைம் கொடுத்து, நீங்கள் எஃபர்ட் கொடுத்து, உங்கள் எனர்ஜி கொடுத்து, உங்கள் மொத்தம் நரம்பு நாடி அத்தனையும் கொடுத்து அந்த இடத்துல வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி வெளியே வந்தீங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதிலே போய் நீங்கள் மாட்டிடக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் ஏன் வந்து குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரே என்டிட்டியில் ஏன் இல்லை? We are into gold, we are into real estate, silver, refining, developments, we have trust. எதுக்கு இவ்வளோ வச்சுட்ருக்கோம்? we are into food industry. எதுக்கு இப்படி வச்சுட்ருக்கோம் அப்படின்னா don't believe in single basket. சில பேர் லக்கிலி பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 ஜென்ரேஷன், 1 ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பண்ண முடியாது இந்த மாதிரி இருந்து. நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வெனின்சுலான் நாடு கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 178% இன்ஃப்ளேஷன் ரேட். 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 17,000 நம்ம நாட்டோட வேல்யூ பிரகாரம் 1 கிலோ உருளைக்கிழங்கு 17,000. இன்ஃப்ளேஷனால். எதனால் இன்ஃப்ளேஷன் வந்தது? ஒரே பிஸ்னஸ் வந்து ஒரே க்ரூடை நம்பி க்ரூடு அதே நம்பி இருந்தாங்க. ஜஸ்ட் 3 years 4 years முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரூட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 மடங்கு கம்மி ஆயிடுச்சு. அந்த ஒரு டவுன்ஃபால் கூட அந்த வெனின்சுலாவில் தக்க வைக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வேரியஸ் பேஸ்கெட்ஸும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா ஒரு சின்ன மேஜிக் நடக்கணும். ஒரு சின்ன எட்ஜ்னு என்ன தெரியுமா? ஒரு நுனி. அந்த நுனியால் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும்.
நாங்கள் இந்த துறைக்கு வரும்போது டிரான்ஸ்பரன்சிங்கிறதே இல்லை. எங்கள் புல்லின் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸே இல்லை. டிமாண்ட் அண்ட் சப்ளையை சரியாக மேட்ச் பண்ண யாருமே மேட்ச் பண்ணல. சாதாரண விஷயம்தான். தங்கமும் இருந்துகிட்டே இருந்திருக்கு, பணமும் இருந்துகிட்டே இருந்திருக்கு, டிமாண்டும் இருந்திருக்கு, சப்ளை இருந்திருக்கு. அது வந்து மேட்ச் பண்ண தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணல. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து நிறைய பேர் மேட்ச் பண்ணாமல் விட்டாங்க. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து நாங்கள் மேட்ச் பண்ணோம். அதுதான் எங்கள் டர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மேட்ச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு ஒரு பெரிய தந்திரம் வந்து இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியே கிடையாது. கரோலி டக்காஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன் ஷூட்டர், ஒரு யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்லேருந்து அவர் சாம்பியன்ஷிப் எடுக்கிறாரு. ரைட் ஹேண்ட் கன் ஷூட்டர். அவர் ரைட் ஹேண்ட் கன் ஷூட்டரில் ஹி லாஸ்ட் இஸ் ரைட் ஹேண்ட். ஏதோ ஒரு ஒரு போரில் வந்து ஹி லாஸ்ட் இஸ் ரைட் ஹேண்ட். அப்புறம் அவர் வந்து விடலை. நினச்சி பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 4 years ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அனௌன்ஸ் ஆகுது, ஒலிம்பிக் கேன்சல் ஆகுது. திருப்பி செகண்ட் வேர்ல்டு வார் வருது, அப்புறம் அந்த ஒலிம்பிக் கேன்சல் ஆகுது. திருப்பி ஒரு 10 வருஷம் கேப்பில் வந்து அவர் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறார். லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஷூட்டிங். சரிங்களா? ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பிக்கும் போது வயசு வந்து 18-19 வயசு. இந்த கன் ஷூட்டிங் ரைட் ஹேண்ட் அவர் லாஸ் பண்ணும்போது, திருப்பி ஒலிம்பிக் வரும்போது இவர் வயசு 36 வயசு. ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சிட்டுக்குட்டி எல்லாம், இது 15-18 வயசு 20 வயசு. அவங்க ரைட் ஹேண்டு ப்ரொஃபஷனல். இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட். யூ காண்ட் ஈவன் இமேஜின் அவர் ஜெயிச்சிட்டார் இந்த ஒலிம்பிக்கில். அப்போ வந்து ஒரு வெற்றியடைறதுக்கு எத்தனை பெரிய ப்ராசஸ் எடுத்துருக்கிறாரு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 15 வருஷம் ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா பசி எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கக்கூடாது. பசி இங்கே இருக்கணும். புரிஞ்சுதா? பசி இங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த ஒரு 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 மாரலஸ் வெற்றி நீங்கள் வந்து அடைய முடியும். ஒரு கொஸ்டின் கேட்டேன், சார் உங்களுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு எங்கேயுமே செட்பேக் ஆகாதா? உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நான் அவர்கிட்ட என்னோட கடைசி ஸ்டாஃப், என்கிட்ட இவ்வளோ ஸ்டாஃப் இருக்கு, கடைசி ஸ்டாஃப் இருக்கிற வரைக்கும் என்னோட நண்பர்கள் ஒரு நண்பன் என்னோட கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நான் அழியவே மாட்டேன் அப்படின்னு. பிரதம மந்திரி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. 50 lakhs, 10 lakhs, 1 crore சப்சிடிஸ், ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட், விமன் தனி நிறையா ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே இப்போ கொண்டு போய் சேட்டில் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இயர் நினைப்பீங்க. ஃபஸ்ட் இயராக இந்த பேட்ச் செகண்ட் இயர்? ஓகே, கண்டிப்பாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த கம்பெனியோட மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு துளியாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு இமயமலையாக இருங்க. ஓகே, இத்தோட இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஆண்டர்பிரனர் பார்க்கணும். கண்டிப்பாக எங்கேயா சந்திப்போம். எனக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது. நான் எந்த ஃபேஸையும் மறக்கவே மாட்டேன். இப்போ 200 பேர் பண்ணி இது ஓபா மாதிரி கேஷ் பண்ணிடுவேன். நான் 20 வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்த்தா கூட எங்கேயாச்சும் சந்திப்பேன். நான் கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன். நான் சந்திக்கும் போது உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் விளாடணும். ஓகே, ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? உங்கள் மேடம் சொன்னாங்கல்ல, எனி கொஸ்டின்ஸ்? கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேளுங்க, இல்லாட்டி எனக்கு போர்டு அடிச்சிடும். சார், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். உங்களோட மோஸ்ட் ட்ரஸ்டட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் சொல்லுங்கள். சீமா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் டெலிவரியாக இருக்கணும். இந்த 3 விஷயம் இருக்கணும். இந்த 3 விஷயம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நேராக போங்க, சப்ளைட்ட போங்க. சார், நாங்கள் இந்த கம்பெனியில் வந்துருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். சஸ்டைனபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, டியூரபிலிட்டி, ப்ரைஸ், இது அத்தனையுமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறோம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த எங்கள் ஏஜில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. அந்த வாய்ப்புக்கு வந்து மறுப்பே இருக்காது. சரிங்களா? சிம்பிள். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாமா. நல்ல பொருளை தயாரிங்க, விற்கும்.
ஸோ நீங்கள் அந்த 30,000 ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய உழைச்சிருப்பீங்க சார். ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ள நீங்கள் வரணும் எதுக்காக முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு என்ன மோட்டிவாக இருக்கும்? சிம்பிள்மா. சி பிஸ்னஸ்குள்ளே சொல்ல பார்த்தீங்களா, பசிங்கிறது இங்கே இருந்தால் யோசனை வரும், பசி இங்கே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்ததுக்கு நான் தப்பு கிடையாது. ஏழை வீட்டில் பிறந்தா அறிவு இருக்கக்கூடாதா? ஏழை வீட்டில் பிறந்தா புத்தி இருக்கக்கூடாதா? ஏழை வீட்டில் பிறந்தா ஐடியா சொல்லக்கூடாதா? நம்ம எது சொன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. நீ பேசாமல் போய் உட்கார், நீ எங்கே போய் உட்காருப்பா, உனக்கு என்ன தெரியும் வந்துட்டான். அந்த கிரிட்டிசைஸன் தான் என்னை இப்படி பேயாட்டம் ஆட வச்சிருச்சு. ஸோ லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்துட்டே இருக்கீங்க. நம்ம என்ன இன்எஃபிஷியன்சியா, எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு, நல்லா தான் இருக்கிறேன், 6 அடி இருக்கிறேன், ஓரளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா பேசுகிறேன், இங்கிலீஷ் தெரியாட்டி கூட அடித்து பட்டர் இங்கிலீஷில் பேசுகிறேன், சம்பாதிக்கிறேன். இதுவுமே என்ன வேணும்? ஓகே, நான் அடையாளம் தானே வேணும். பணம் சம்பாரிச்சா தானே நீங்கள் மதிப்பேன். சம்பாதிக்கிறேன்டா, வாடா இப்போ வாங்கடா, சிம்பிள். வேறமா கோவிட் அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸ் ரீடிங் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ் ரீடிங் பண்ணி? கோவிட் வந்துச்சா? எப்பமா? இல்ல சார், கோவிட் வந்து எல்லாரும் ஃபினான்ஷியலா ரொம்ப அடிவாயிட்டாங்க. கோவிடுக்கு அப்புறம் தான் ஃபினான்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. எங்களோட இதுன்னு சொல்றேன். என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா? சரி, நார்மல் பேக்ரவுண்டு, சரியாம்மா, குட் பேக்ரவுண்ட், இந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் டு ஈகோ சிஸ்டம். ஓகே, உனக்கு என்ன நார்மல்மா? உனக்கு இருக்கிற அதே 2 கண்ணு எனக்கு இருக்கு. என்னோட நீ அழகாக இருக்கிற, நீ என்னோட நல்லா பேசுகிற. எங்கே நார்மல், எங்கே பாவர்ட்டி? நிச்சயமாக கொரோனா அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், சரியா? அது நமக்கு ஒரு லேர்னிங். அந்த கொரோனா தான் எல்லாம் மனுஷங்களா மாறணும் ஆக்சுவலி. அதனால தான் இன்னைக்கு இதோட பெருசாக அவ்வளோதான். பேண்டமிக்கு என்ஜாய் பண்ணுமா, செலிப்ரேட் பண்ணு, கஷ்டத்தை செலிப்ரேட் பண்ணுமா, என்னமா ஆகி போகுது, சரியா? பேண்டமிக்கில் உங்கள் நர்ஸு, உங்கள் டாக்டரு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்க? உயிர் போயிடும்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. அதோடவா நமக்கு எதாவது போயிடுச்சா? உயிர் போயிடுன்னு நினச்சிட்டு நர்ஸும் டாக்டரும் ஹாஸ்பிட்டல் மாஸ்க் போட்டு செத்து இருந்தாங்க. அதை விட நம்ம என்ன இறந்துட்டோம்? சல்யூட் டு டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ். எல்லாருமே நான் இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேரண்ட்ஸ் மணியில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு பெருசாக ரியாலிட்டி தெரியாது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறது தான் ரியாலிட்டி என்னன்னே தெரிய போகுது இல்லை. அப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இருந்திருப்பீங்க, பேரண்ட்ஸ் பேக்ரவுண்டில் தான் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் வரப்போ நீங்கள் அதுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்துருமா, என்ன பண்ணிடுவோமா, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? அதான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஃபியருமே எனக்கு மாதம் 10,000 சம்பாதிக்க எனக்கு ஃபியர். ஏன்னா சம்பாதிச்சது 10,000 ரூபா. நான் ரிஸ்க் எடுக்கும்போது என்னோட ரிஸ்கே வெறும் 10,000 தான். நான் என்னோடய வருமானம் 10,000 ரூபா. நான் வேலைக்கு நின்ட்டேன், என் ரிஸ்க் என்ன? வெறும் 10,000 தானே. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய டஃப்பாக இல்லை. பட் உங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், இன்டெலெக்சுவல் கம்பேனியன்ஸ் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டெலெக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த கார்த்திக் உனக்கு ஃப்ரெண்டு. வாரத்தில் என்கிட்ட ஒரு நாள் பேச, யூ வில் பி பிகம் ஆண்டர்பிரனர். ஐ எம் கேரண்டி. வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஏமாற்றாமல் இருக்கணும், ஏமாறாமல் இருங்க, அவ்வளோதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி ஏமாற்றாமல் இருந்தால் கூட ஜெயிக்க முடியாது, ஏமாறாமல் இருக்கணும், அதுதான் மெயின். நீங்கள் நாளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கேன், ஏன்னா நிறைய ஏமாந்துருக்கேன் நான். இனிமேல் ஏமாற மாட்டேன் நான் சொல்கிறேன். நான் லைஃப் நான் அப்படியே அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுங்க, அதிகபட்சம் உங்கள் 3 வருஷம் வளர்ச்சியோ நீங்கள் இழக்கலாம், அதுக்குமே இழக்கக்கூடாது. அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். என்கிட்ட இன்றைக்கி 100 கோடி இருக்குது, அதிகபட்சம் ஒரு 3 கோடி இழக்கலாம், 4 கோடி இழக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படி ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருப்பீங்க. ஃபைன். ஷிப்னு வரும்போது நிறைய வேரியஸ் செக்டார் பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு ஏன் சார் கோல்டில் இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ், அவ்வளோதான். எனக்கு அதில் ஒன்றும் இதுதான் பண்ணுங்கிற எனக்கு ஒன்றும் அப்போ தெரியல. அப்போ ஃபேமிலி பிஸ்னஸ். எங்கள் அப்பா ஒரு கோல்டு மில்லில் வேலைக்கு இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோல்டு இண்டஸ்ட்ரி. அப்பா பெருசாக சம்பாதிக்காட்டி நல்ல ஆட்களை சம்பாதிச்சிருக்கிறாரு. நான் ஒரு தடவை வந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸாக மெயின் ரீசன். செட்டில் ஆரம்பிச்சு இந்த உங்கள் ட்ரஸ்டி பார்த்த ஒரு நாள் ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை நான் வீடு கட்டலான்னு இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு.
நீ ஏன் வீடு கட்டுற, நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், அவர்கிட்ட ஒரு சிட்டி லிமிட்டில் ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னாரு. நம்ம பண்ணோம்னா எனக்கு ஒரு வீடு மிச்சமாக உனக்கு ஒரு வீடு மிச்சமாகும் அப்படின்னு சொன்னார் அவரும் உங்கள் சின்ன ட்ரஸ்டியும். அந்த மாதிரி ஆரம்பிச்சு அது பிஸ்னஸாக ஆரம்பிச்சு இன்றைக்கி அதோட ஒரு 25 மடங்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். அந்த ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மனசு சுத்தமாக இருந்தால் நல்ல நல்ல ஆக்சிடென்ட் ஆகும். மனசு சுத்தமாக இல்லை வச்சுக்கோங்களேன், ஏர் பேக் கூட ஒர்க் ஆகாது. மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு வளர்ச்சி இருக்கும். சிம்பிள். வணக்கம் சார். பிசினஸ் காம்படிட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? அதுமா பிசினஸ் காம்படிட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எட்டி உதைங்க. சரிம்மா, காம்படிஷன்ங்கிறதுமா இது நேச்சர், எல்லா இடத்துலையும் இருக்குது. சரிங்களாம்மா? இந்த பொண்ணு கேட்ட மாதிரி நான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, ஒரு யூனிக்னஸ் இருந்து உங்ககிட்ட பண்பு, அந்த கேட்குற குணம் எப்போவுமே வந்துமா ஆஸ்க் இஸ் த மந்த்ரா. சரியா? கையெடுத்து கும்பிடுங்க, எனக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை என்னோட வளர்ச்சிக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோ பேர் பேக்ரவுண்ட் வந்துருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ பீப்புள்ஸ் டெடிக்கேட்டடாக இருக்கிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 எல்லாம் யங்ஸ்டர்ஸு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. உங்கள் ஈகோவை பிரேக் பண்ணாலே போதுமா, காம்படிஷன் வந்து இருக்காதுங்க. உங்கள் ஈகோவை நீங்கள் நீங்கள் ஈகோவை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா லைஃப் பூரா காம்படிஷன் தான். ஈகோவை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறனாலையோ இப்படி தலை எவ்வளோ தூரம் குமிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. புரிஞ்சுதா? QCக்கு எப்படி கேட்குறீங்கம்மா? அது சீமா ஒரு இப்போ நாங்கள் வந்து மாதிரி ரிஃபைனரி வச்சுட்ருக்கோம், கோல்டு ரிஃபைனரி. நான் வந்து உங்கள் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், நான் உங்கள் பாஸுக்கு அனுப்பிச்சுட்றேன், உங்கள் ட்ரஸ்டிக்கு. எனிதிங்மா அந்த ஃபோர்த் டிஜிட் அக்யூரசிக்கு ஒர்க் பண்ணணும். ஒரு தங்கம் அப்படின்னா 999 தான் குளோபல் ஸ்டாண்டர்டு. பட் ஐ வில் ஒர்க் ஃபார் த 4th டிஜிட். அந்த எட்ஜுக்கு ஒர்க் பண்ணுவோம் நான். அந்த மாதிரி வந்து குவாலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும். உங்களுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு கையிட்டு போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காட்டி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அந்த ஹேபிட் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாயிடும். நீங்கள் உற்பத்தி பண்ணுற எல்லா விஷயம் நல்லாயிருக்கும். எங்கள் பாஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பயத்தை நீங்கள் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அந்த பிரேக் பண்ணிடணும். அந்த ஹேபிட் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டி செக்குங்கிறது ஃபஸ்ட்டு 1 வருஷம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம ஃபேக்ட்ரிட்டு வெளியே போகவே கூடாது. இது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன். என்னோடய ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடல்ட்ரேஷன், அதாவது அடல்ட்ரேஷனுங்கிறது பர்பஸாக ஆகாது. ஏதாவது ஒரு மெக்கானிசம்னால வந்து ஒரு சின்ன அடல்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட அது எஃபெக்டிவாக வெளியே வராட்டி ஐ வில் நாட் அலோவ் த கூட்ஸ் கோ அவுட் ஃபார் த ஃபேக்ட்ரி. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கம்மா. சி, யுவர் பை ப்ராடக்ட் ஷுட் பி சக்ஸஸ், யுவர் பை ப்ராடக்ட் ஷுட் நாட் பி மணி. புரிஞ்சுதா? உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன். உங்களோட பை ப்ராடக்ட் மணி தான், எனக்கு மணி தான் எல்லாமே அப்படின்னா யூ கான்ட் மெயின்டைன் ஆல் தோஸ் திங்ஸ். குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஸ்டெபிலிட்டியில் வராது. உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், யூனிக்னஸ் இருக்கணும், ட்ரேட்மார்க் இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி ஆகிடும், டவுட்டே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாலிட்டிங்கிறது அது மேண்டேட்டரியே செட் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ராடக்ட் நல்லா இல்லையா, டெஸ்ட்ராய்ட், அவ்வளோதான், சிம்பிள். அது நீங்கள் பண்ணினாலே போதும்மா. நான் 1980 பிறந்தேம்மா. 1994 ஐ கேம் ஃபார் ஜாப். ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன் நான். 2006 வரைக்கும் ஐ வாஸ் இன் எம்ப்ளாயி. 2005-06 வரைக்கும் எம்ப்ளாயாக இருந்தேன். 2000 to 2006 எம்ப்ளாயி கம் புரோக்கர். அதாவது இந்த அம்பானி மாதிரி இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த பங்குக்கு விற்று, அந்த பங்க்லேருந்து இந்த பங்க்கில் விற்று என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம். ஒரு வயிற்று பொழப்புக்கு எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம். 2008 ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ். இப்போ லலிதா ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது, கருமையில் வந்து ஸ்ரீகுமார் இருக்குது, அவங்களாம் வந்து 50 இயர்ஸில் பெரிய அளவில் க்ரோத் ஆகிருக்காங்க. லலிதா ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து வேறு ஒரு மார்வாடியிலேருந்து தான் அந்த கோல்டு பிஸ்னஸ் இருந்தாங்க. இப்போ எப்படியாவது அவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே லேக் பண்ணுறோம், நம்ம ஒரு இன்னொரு 30 to 40 இயர்ஸில் ஒரு தூரம் ஒரு பெரிய பிராண்டாக இருக்கு, என்ன நான் பண்ணணும், என்ன யோசிச்சிருக்கீங்க, ஏதாவது ஐடியா இருக்குது? நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? எதுக்குமா கம்பேர் பண்ணணும்? சரி, கம்பேர் பண்ணுறவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டார். சரிங்களா? லலிதா ஜுவல்லரி இல்லை லலிதா ஜுவல்லரி கிரண் சார்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க. என்னோட நல்ல நண்பர் தான் அவர் வந்து என்னோட சிறந்த ஆள்.
என்னோட ரொம்ப டைனமிக் இருக்கிற ஆள். அவர்கிட்ட போய் இதெல்லாம் அவர் போய் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், நான் ஏமா கம்பேர் பண்ணும் அப்படின்றாரு. எது கம்பேர் பண்ணும்? வை ஷுட் யூ கம்பேர்? இந்த கண் கம்பேர் பண்ண லைஃபே போயிடுமா. டோன்ட் கம்பேர். லைஃப்பில் வந்துமா இந்த தயவுசெய்து கம்பேரிசன் பண்ணிடாதீங்க. யூ ஆர் த பெஸ்ட் பர்சன், யூ ஆர் மோர் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் நீ தான் அப்படின்னு நினச்சிட்டே இருமா, நல்லா வருவீங்க. கம்பேர் பண்ணால் மூட் ஸ்விங் தான் வரும். மூட் ஸ்விங் வந்துச்சு எனக்கு தெரியுமில்ல, ஆட்டம் அடே டோன்ட் அலோவ் யுவர் மூட் ஸ்விங்ஸ் டு டாமினேட் யூ. சரியா? பி பாஸ் டு யுவர் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, நன்றி, வணக்கம். மேடத்தோடது சீக்கிரம் வந்து தோலை அப்படின்னு தெரியுது. தேங்க்யூ மேம். இன்னைக்கு ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். தி பிக்கெஸ்ட் டேக்அவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்டேருந்து நான் தான் பண்ணேன்னு சொல்ல, நாங்கள் பண்ணணும்னா பார்த்தீங்களா, தட் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் திங்க் அபவுட். நம்ம தான் அந்த தான் வந்து எப்போ குறையுதோ, எனக்கு நிறைய இருக்குது, தம்பிக்கு நல்லா தெரியும், பட் அது குறையுதோ அன்றைக்கி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பிரிங்கிங் இன் இவர் நம்பர்லாம் எடுத்துக்கோங்க. இஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, இஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ். இவர் சொன்ன மாதிரி மானிட்டரி வைஸ் ஹெல்ப்புங்கிறது வந்து தேவையே கிடையாது. அதுக்கு பேங்க் இருக்குது, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐடியாஸ் ஐடியேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வேணும். அதுக்கு முக்கியமான ஆள் மிஸ்டர் கார்த்திக் அண்ட் பிரபா ஆல்சோ. அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து அவங்கள மாதிரி ஒரு நாலேஜ் நான் பார்த்ததில்லை. ஸோ தட் சம்திங் விச் இஸ் யூனிக். ப்ளீஸ் மேக். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.